Hallelujah. Thank you all, by the way, for having made it convenient to attend even the second evening session of this convention. கத்தர் இந்த கன்வென்ஷனுடைய இரண்டாவது மாலை கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படியாக எல்லா அனுகூலங்களையும் நமக்கு உண்டாக்கி கொடுத்தபடினால், எல்லா தடைகளையும் நீக்கினபடினால் நான் கத்தருக்கு நன்றியா இருக்கிறேன். After having served the Lord for more than 4 decades in almost all the North Indian states, been the first time God has privileged me to be in South India to give message. 4 தலைமுறைகளாக நான் வட இந்தியாவில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கத்தர் இப்பொழுது இந்த தென்னிந்தியாவில் இந்த ஊழியங்களை செய்ய முடியாக எனக்கு கத்தர் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறபடினால் நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Let's turn our Bibles to the book of Matthew, the Gospel, chapter 16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. Can you read verse 3? 3வது வசனத்தை வாசியுங்கள். And in the morning it will be fall weather today, for the sky is red and lowering. O ye hypocrites, ye can discern the face of the sky, but can ye not discern the signs of the times? உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? Our Jesus had a beauty in his character that he will never miss a single opportunity to preach the truth. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவருடைய சுபாவத்தின் அழகு என்னவென்றால், அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடியவராக இருந்தார். எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் நழுவ விடவில்லை. He was not scared of any opposition. எந்த எதிர்ப்பை குறித்தும் அவர் பயப்படுகிறவராக இருந்திருக்கவில்லை. Because God the Father had anointed him with power and with grace. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் வல்லமையினாலும் கிருபையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். His only purpose in coming to the earth is just to be a witness to the truth. அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்படியாக தான். He openly declared to the people, I came from heaven as a witness to the truth. And even before standing Pilate, the governor, he said, I came as a witness to the truth. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லாருக்கும் அவர் தைரியமாக சொன்னார், நான் இந்த பூமியில் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆளுநராக இருந்ததான பிலாத்துக்கு முன்பதாகவும் தைரியமாக அவர் இதை அறிக்கை செய்தார். நான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்படியாக தான் அனுப்பப்பட்டேன் என்று தைரியமாக சொன்னார்கள். In Judaism there were 5 sects. யூத குலத்தில் அவர்கள் 5 அம்சங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். There were 5 sects, 5 groups of people. 5 பிரிவுகளாக அவர்கள் இருந்தார்கள். There were the Pharisees, the Sadducees, the Essenes, பரிசேயர், சதுசேயர், Puritans, அவர்கள் the scribes and the lawyers. These were the 5 sects. வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் 5 பிரிவுகளாக இருந்தார்கள். Lawyers and the scribes. அவர்கள் வழக்கறிஞர்களாகவும் அவர்கள் நியாய சாஸ்திரிகளாகவும் இருந்தார்கள். And these people felt a kind of insecurity when Jesus started preaching about the truth. இயேசு இந்த சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது இவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். They thought this man says that he has come from heaven and he is preaching about a new gospel which I never heard, and the whole world is after him. இந்த மனிதர் திடீரென்று வந்து சத்தியத்தை அவர் பிரசங்கிக்கிறார், முழு உலகம் அவருக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். He is doing great miracles and wonders. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். So what will happen to us if he continues like this? இது தொடரும் என்றால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். Because of this sense of insecurity, they always try to find fault with him, to accuse him and charge something against him to get him rid of their society. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உணர்ந்தபடியினால் தங்களுடைய அனுகூலம் போய்விடுமோ என்கிறதான பயத்தில் அவர்கள் இவரிடத்தில் எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கிறவராகவும் இயேசுவை எப்படியாகிலும் குற்றம் சாட்ட வேண்டும், அவருக்கு விரோதமாக ஏதாவது வழக்கு போட வேண்டும் என்றும் எப்படியாகிலும் சமுதாயத்திலிருந்து அவரை துரத்த வேண்டும் என்கிறதான எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். In chapter 16 the first word says, the Pharisees also with the Sadducees came and tempting decided him that he would show them a sign from heaven. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். They could ask him just for a sign, but they specifically said, show us a sign from heaven.
அவர்கள் ஒரு அடையாளத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் குறிப்பாக அவர்கள் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். You know why? எதற்காக தெரியுமா? They could never receive him as the Son of God, as he claimed. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதவர்களாக இருந்தார்கள். They could never believe that he is really come down from heaven. அவர் உண்மையாகவே வானத்திலிருந்து வந்தவர் என்பதை இவர்களால் விசுவாசிக்க கூடாமல் இருந்தது. Yes, and they took him for granted. He is doing all the miracles by Beelzebub, the prince of the devils. அவர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், அவர் செய்கிறதான எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் பெயல்செபூல் என்கிறதான பிசாசுகளுடைய தலைவனை கொண்டு அவர் செய்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். Yes, they believed it. அப்படிதான் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். And therefore they came boldly to him asking, give us a sign from heaven that you have come down from heaven. அதற்கு பிற்பாடு அவர்கள் தைரியமாக அவரிடத்தில் வந்தே கேட்கிறார்கள், நீர் வானத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். Another beauty of our Lord's character is he will never give a straight answer to some people when he finds them to be crooks. நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறதான மற்றொரு அழகான சுபாவம் என்னவென்றால், தன்னை சோதிக்கும்படியாக வருகிறவர்களுக்கு நேரடியான பதில் கொடுக்காமல் அவர் வேறு வழியான மறு வழியில் அவர் பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். Yes. Once someone asked him, with what power you are doing all these things? ஒரு முறை அவரிடத்தில் வந்து எந்த வல்லமையை கொண்டு இவைகளெல்லாம் நீர் செய்கிறீர் என்று ஒருவன் கேட்ட பொழுது, he would have simply said by God's power. Finished. அவர் சாதாரணமாக தேவனுடைய வல்லமையை கொண்டு செய்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம், முடிந்திருக்கும். Yes, but he said the baptism of John the Baptist came from heaven, not from man. அவர் கேட்கிறார், யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறான் ஞான ஸ்நானம் அது வானத்திலிருந்து வந்ததா அல்லது பூமியிலிருந்து வந்ததா என்று கேட்கிறார். Yes, they couldn't answer. அவர்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடாமல் போனது. So they simply said, we don't know. ஆகையினால் அவர்கள் சாதாரணமாக எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். The answer of Jesus also should be, I also don't know. அதற்கு இயேசு கொடுத்ததன் மறுமொழி என்னவென்றால் எனக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டார், சொல்லியிருக்க வேண்டும். Yes, but he said, ஆனால் அவர் சொன்னார், I will not tell you. நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். I will not tell you. நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். So when someone tries to put him in a fix, he'll put them in a commotion. அவரை ஏதாவது பிரச்சனைக்குள் போட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவர்களே அவர் பிரச்சனைக்குள் தள்ளி விடுகிறவராய் இருந்தார். Illiterate man, son of a carpenter, as so called. அவர் ஒரு படிப்பறிவில்லாதவர், ஒரு ஆசாரியனுடைய தச்சனுடைய மகன் என்று அழைக்கப்பட்டார். Yes, but the wisdom that he had was tremendous. ஆனால் அவருக்குள் இருந்ததான ஞானமோ அது பயங்கரமாக இருந்தது. Yes, and there are many uniqueness to say about Jesus, but today I won't say. இப்படி இயேசுவை பற்றி அநேக தனித்துவம் வாய்ந்த தன்மைகள் உண்டு, அவைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. Yes, so here the Pharisees, when he asked him, with what power are you doing all these things? Or show us a sign from heaven. இங்கே பரிசேயர் அவரிடத்தில் வந்து இவைகளெல்லாம் எந்த வல்லமையை கொண்டு நீர் செய்கிறீர் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். So he told them, அவர் அவர்களுக்கு மறு உத்தரவாக, you can discern the face of the sky. நீங்கள் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரிகிறது. Can you not discern the signs of the times? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று கேட்டார். Can you not discern the times of the time? This is my message. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா, இதுதான் செய்தி. And what did he say that? அங்கே அவர் என்ன சொன்னார்? In the 12th chapter of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது they will read the same thing. அங்கேயும் நாம் இதே காரியத்தை பார்க்கிறோம். Then when they asked him for a sign, in the next verse he says, you will be given only the sign of Jonas. அவர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கும் பொழுது அடுத்த வசனத்தில் அவர் அவர்களுக்கு சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. In the 4th verse he said, a wicked and adulterous generation seeketh after a sign, and there shall no sign be given unto it, but the sign of the prophet Jonas. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார். Yes. In 12th chapter, verse 40 and 41, we understand why he took Jonas as an example, as a sign. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40-46 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏன் யோனாவை அடையாளமாக அவர் கொண்டு வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Because Jonas has nothing to do with the signs which these people demand from him. இந்த ஜனங்கள் இவரிடத்தில் எதிர்பார்த்து கேட்டிருக்கிறதான இந்த அடையாளத்திற்கும் யோனாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. But he says, he took the sign of, he said one day you will be given the sign of the prophet Jonas. ஆனால் இவர்களை பார்த்து இவர் சொல்லுகிறார், யோனாவின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று. Yes, as you heard yesterday,
The Bible, there'll always be a mate here and there. நீங்கள் நேற்று இரவு கேட்டது போல வேதாகமத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடு உண்டு, அங்கும் இங்குமாக அது காணப்படும். In verse 40 and 41, 12th chapter, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில் the reason is given as to why he said or he gave them the sign of Jonas the prophet. தீர்க்கதரிசியாகிய யோனாவின் அடையாளம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னதனுடைய காரணம் என்ன என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ளலாம். In the 40th words he said, 40ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், chapter 12, Matthew, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். For as Jonas was 3 days and 3 nights in the whale's belly, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, so shall the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். He continues to say, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், The men of Nineveh shall rise in judgment with this generation, நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள், and shall condemn it, இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். because they repented at the preaching of Jonas, and behold, the greater than Jonas is here. ஏனென்றால் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். In these 2 verses Jesus gave stress to 4 points, இந்த 2 வசனங்களில் இயேசு 4 குறிப்புகளை கொடுக்கிறார். and thereby we understand the wisdom of Jesus, why he brought in Jonas as a sign. ஆகையினால் நாம் விளங்கிக் கொள்ளலாம், இயேசுவினுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், ஏன் யோனாவை இங்கே அடையாளமாக அவர் தருகிறார் என்று. In the beginning itself I said our Jesus had a very beauty in character or his wisdom. He always put others in a fix. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவினுடைய அழகான சுபாவங்களில் ஒன்று அவருடைய ஞானத்தின் அழகு என்னவென்றால் மற்றவர்களை ஒரு குழப்பத்திற்குள் தள்ளி விடுவார் தன்னுடைய பதிலின் மூலமாக. So here 40 and 41, 2 verses he said. இங்கே 40-41 வசனங்களில் அவர் சொல்லும் பொழுது, Jonas was there, யோனா இங்கே இருக்கும் பொழுது, in the whale's belly for 3 days and 3 nights, அவன் இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தான். in the heart of the earth, பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார். so shall be, so shall it will happen in his life also. அதே போல இவருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும் என்பதை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். Yes. And why he referred him? ஏன் யோனாவை அவர் குறிப்பிட்டார்? In the next verse he says, அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், God sent Jonas the prophet to Nineveh to preach them about God's judgment to come upon them. தேவன் யோனாவை நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கும்படியாக நினிவேக்கு அனுப்பினார். He never wanted to go. அவன் அங்கே போக விருப்பமில்லாதவனா இருந்தான். Generally good pastors, they never used to speak about judgment, and people also would never like to hear about judgment. ஆகையினால் தான் நாம் பாஸ்டர்மார்கள் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறதை விரும்புகிறதில்லை. People always like to hear a sermon on blessings, 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 blessings. ஆசீர்வாதங்களை பற்றியே இருக்கிறதான தேவனுடைய செய்தியை தான் ஜனங்கள் கேட்க விரும்புகிறார்கள். But they don't know what the true blessing comes from and where it comes from. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். But Jesus had a message from hell to heaven. ஆனால் இயேசுவோ நரகத்திலிருந்து பரலோகம் வரைக்கும் அவர் செய்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். According to the situation and the need of the people, he used to share his message. அங்கே இருக்கிறதான ஜனங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறவராக இருந்தார். Jonas, he never wanted to go to Nineveh and preach about God's judgment. யோனா நினிவேக்கு போய் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க விருப்பம் இல்லாதவனாக இருந்தான். But God forcibly brought him back. ஆனால் தேவனோ அவனை கட்டாயப்படுத்தி அந்த நினிவேங்கிற பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். In the Bible, Jonas was the only prophet or only preacher, I could say, with one-liner message. He turned all the souls of Nineveh into repentance. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோனா என்கிற ஒரு மனிதன் தான் ஒரே தீர்க்கதரிசி, ஒரே பிரசங்கி, ஒரே வார்த்தையை பிரசங்கம் பண்ணினதினால் அவன் எத்தனையோ பேரை அவன் முழு நினிவே பட்டணத்தாரையும் அவன் தேவன் பக்கமாய் திருப்பி விட்டான். We conduct conventions and give a lot of sermons preaching for 1.5 hours. அவன் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தியோ அல்லது நாம் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தி 1.5 மணி நேரம் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறோம். Yes, 3 days we preach. 3 நாட்கள் நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம். How many people now repent for their sins? எத்தனை பேர் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். But this man was a backslidden servant of God. ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், இவன் பின்வாங்கி போன தேவனுடைய ஊழியக்காரன். God told him to go to Nineveh, he went rather to Tarshish. ஆண்டவர் அவனை நினிவேக்கு அனுப்பினார், அவனோ தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். Anyway, God never let him go in his own way. ஆனாலும் தேவன் அவனை அவனுடைய சொந்த வழியில் போக விடவில்லை. As the pastor said yesterday, if God has a purpose for any person to bring him to the ministry or to make him a servant of God, he will do
by any means, by hook or crook. நேற்று பாஸ்டர் சொன்னது போல ஒரு மனிதனை தேவனுடைய ஊழியத்துக்கென்று கர்த்தர் அழைப்பார் என்றால் அவனை உள்ளே கொண்டு வருவதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். In 1971 I had a calling for the ministry. 1971ஆம் ஆண்டில் எனக்கு தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஒரு அழைப்பு கிடைத்தது. Yes, 9 years I was cheating God. நான் 9 வருஷங்கள் தேவனை ஏமாற்றிக் கொண்டே இருந்தேன். Yes, I said no, I can do anything for you except coming to the ministry. நான் ஆண்டவரிடத்தில் விதமாக சொன்னேன், உமக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாரா இருக்கிறேன், ஆனால் ஊழியத்துக்கு மாத்திரம் என்னை அழைக்க வேண்டாம். But thank God, God raised up many great saints as my mentors. ஆனால் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன், எனக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாக ஆண்டவர் அநேக ஊழியக்காரர்களை எனக்காகவே எழுப்பினார். Their lives changed me and they gave me the right message from God at the right time. அவர்கள் என்னுடைய ஜீவியத்தை மாற்றினார்கள், எனக்கு ஏற்ற தேவனுடைய செய்தியை தக்க நேரத்தில் அவர்கள் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். After joining the ministry, I had never repented that I committed a big blunder. இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஏதோ தவறு செய்து விட்டேன் என்று நான் ஒரு நாள் கூட யோசித்ததே இல்லை. But I had gone through many ups and downs. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சந்தித்திருக்கிறேன். So much so, certain times came that even when my survival was at question. சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது என்னுடைய ஜீவியத்தில் நான் வாழ்வேனா நான் தாக்குப்பிடிப்பேனா என்கிறதான ஒரு சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன். But not even once I ever turned back. ஆனால் ஒரு நாள் கூட நான் பின் திரும்பி பார்த்ததில்லை. I never thought in my mind that I committed a blunder. I should have never come to the ministry. இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க கூடாது என்று நான் தப்பு செய்து விட்டேன் என்று என்னுடைய மனதில் கூட நான் யோசித்ததில்லை. And therefore as a product of mercy today I stand before you declaring the word of God. ஆகையினால் இரக்கத்தினுடைய ஒரு பொருளாக நான் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். That is my qualification for the ministry. அதுதான் என்னுடைய ஊழியத்திற்குரிய தகுதியாக இருக்கிறது. So Jonas, he spoke only one sentence. ஆகையினால் யோனா ஒரே ஒரு வரியில் தான் அவன் தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். Yet 40 days Nineveh shall be overthrown. இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். One sentence with two phrases. ஒரே வரி 2 பாகங்கள் உண்டு. Yes, and listen to that one message. The message, the whole city was saved. இந்த சின்ன தேவனுடைய செய்தி முழு நினிவே பட்டணத்தையும் தேவன் பக்கமாக திருப்பினது. Because God was with him, God honored his word. ஏனென்றால் தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவன் அவனுடைய வார்த்தையை கனம் பண்ணினார். Even the cattle in Nineveh, they fasted. அந்த நினிவேயில் இருந்ததான ஜீவ பிராணிகள் முதற்கொண்டு அவைகள் உபவாசித்து இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். Nineveh was not a small village or a small city. நினிவே என்பது ஒரு சின்ன கிராமமோ அல்லது சின்ன நகரமோ பட்டணமோ அல்ல. It was the capital city of great empire called Assyria. அசிரியா பட்டணத்தினுடைய தலைநகரமாக அது காணப்பட்டது. Beginning from the king to the pauper, everybody repented. ராஜா முதற்கொண்டு கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பினார்கள். Therefore Jesus brought that incident as a sign for the people, for the Pharisees. ஆகையினால் பரிசேயருக்கு அடையாளமாக இயேசு அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை அவர் இங்கே அடையாளமாக கொண்டு வருகிறார். So what he meant to say to them is, ஆகையினால் அவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், yes, as they repented by one liner message of the great prophet, அந்த பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஒரே வார்த்தையை கொண்ட செய்தியினால் அவர்கள் மனம் திரும்பினது போல, I wish that you repent by hearing my word. நீங்களும் என்னுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னார். Failing which what will happen? இப்படி நீங்கள் செய்ய தவறும் பொழுது என்ன நடக்கும்? On the day of judgment, அந்த நியாய தீர்ப்பு நாளில் the people of Nineveh will stand against you and they will condemn you. நினிவேயின் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்களை அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். So by writing two verses Jesus gave a beautiful message. ஆகையினால் 2 வரியில் அவர் ஆண்டவராகிய இயேசு ஒரு அழகான செய்தியை அங்கே கொடுத்திருக்கிறார். They repented. First message was repentance. முதல் தூது என்னவென்றால் மனம் திரும்புங்கள். They heard the message of John as the prophet and they repented. அவர்கள் யோனாவினுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். And secondly, இரண்டாவதாக thereby they got eligibility to condemn other people who have not been saved. அவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டதான் அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். Yes. So he said, if you don't obey such messages and repent for your sins, நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகள் இப்படி தூதுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பாவத்திற்காக மனம் திரும்பாமல் மனஸ்தாபப்படாமல் இருப்பீர்கள் என்றால், there is a day of judgment. ஒரு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. On that day, அந்த நாளில் the
people of Nineveh will stand against you. நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். They will stand against you to witness. உங்களுக்கு எதிராக நின்று அவர்கள் சாட்சி கூறுவார்கள். We repented by listening to the message of a backslidden prophet. ஒரு பின்வாங்கி போனதான ஒரு தீர்க்கதரிசியினுடைய செய்தியை கேட்டு நாங்கள் மனம் திரும்பினோம். Because we never looked at the person. We heard the message as it is from God. நாங்கள் அந்த மனிதனை பார்க்கவில்லை, அந்த மனிதனிடத்தில் வந்ததான தூது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் என்பதை நாங்கள் நம்பினோம், விசுவாசித்தோம். They looked to God. They prayed to God. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி அவர்கள் அழுதார்கள். They had a great remorse for all their sins. அவர்களுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு பெரிய விமோசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Remorse, a regret. அவர்கள் ஒரு மனஸ்தாபத்தை, ஒரு வருத்தத்தை, ஒரு துக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள். Repentance means a godly sorrow for wrong commissions and omissions. நம்முடைய ஜீவியத்தில் வந்ததான தவறான ஏற்றங்களுக்கும் தவறான பிள்ளைகளுக்கும் நமக்குள்ளே உண்டாகிறதான தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கமாக மனம் திரும்புதல் காணப்படுகிறது. God has given us all commandments. நமக்கு தேவன் பலவிதமான கட்டளைகளை தந்திருக்கிறார். Yes. So transgression of the commandment is called sin. கட்டளைகளை மீறுவதுதான் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. Sometimes we transgress in two ways. நாம் இந்த மீறுதலை இரண்டு விதங்களில் செய்கிறோம். Certain necessary things we fail to do. நாம் செய்ய வேண்டியதான சில தேவையான காரியங்களை நாம் செய்யாமல் விட்டு விடுகிறோம். Certain forbidden things we are tempted to do. நாம் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை செய்யும்படியாக நாம் தூண்டப்படுகிறோம். So sin is defined as commissions and omissions. ஆகையினால் பாவம் என்பது செய்யக்கூடாதவைகளை செய்வதும் அல்லது செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதுமாக இருக்கிறது. I must speak the truth all times. நான் எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும். Yes. I am not supposed to speak a lie. நான் பொய் சொல்லக்கூடாது. If I speak a lie, நான் ஒரு பொய் சொல்வேன் என்றால் I commit a sin. நான் பாவம் செய்து விட்டேன். But don't speak the truth, நான் உண்மை சொல்லாவிட்டால் I omit. நான் தவறிவிட்டேன். So this is sin by omission, the other is sin by commission. ஆகையினால் இது நான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனது, இது நான் செய்ய வேண்டாதவைகளை செய்தது. This is a simple term for the definition for sin. இதுதான் பாவத்திற்கு நாம் கொடுக்கிறதான விளக்கமாயிருக்கிறது. So whenever God's message comes to you, ஆகையினால் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய செய்தி உங்களை தேடி வருகிறதோ, don't look to the person who preaches or who gives the message. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதான அல்லது தேவனுடைய செய்தியை கொடுக்கிறதான அந்த நபரை நீங்கள் பார்க்க வேண்டாம். Your faith and your focus should be on God, from whom the message comes. எங்கே இருந்து தேவனுடைய செய்தி வருகிறதோ அவரையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். So here Jesus told them, the sign of Jonas only will be given to you. இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், யோனாவின் அடையாளம் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். Why the people always used to ask Jesus to give them a sign? எப்பொழுதும் இயேசுவினிடத்தில் வந்து ஜனங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும், அடையாளம் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? Yes, it was their nature. The nature of the Jews is always to seek or require a sign. இது யூதர்களுடைய ஒரு சுபாவமாக இருந்தது. எப்போதும் அவர்களுக்கு அடையாளத்தை தேடுகிறவர்களாக அவர் காணப்பட்டார்கள். In 1 Corinthians chapter 1 verse 22, முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, Paul writes to the Corinthians, பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, the Jews always require a sign, யூதர்கள் எப்போதும் அடையாளத்தை கேட்கிறார்கள். but the Greek they always look for wisdom. ஆனால் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். So among the Jews there were two groups of people in the days of Jesus. இயேசுவினுடைய நாட்களில் யூதர்கள் மத்தியில் இரண்டு கூட்டத்தார் இருந்தார்கள். One were called the Jews, another were Greek. ஒரு கூட்டம் யூதர்கள் என்றும் மறு கூட்டம் கிரேக்கர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். Greeks were also among them in the beginning. கிரேக்கர்களும் யூதர்களுடைய மத்தியில் தான் முற்காலத்தில் இருந்தார்கள். But later on, for many reasons we can't explain now, time will be running out. ஆனால் காலங்கள் போன பொழுது சம்பவித்தவைகள் இப்பொழுது எனக்கு சொல்வதற்கு சமயமில்லை. The Greeks were hated by the Jews. அந்த கிரேக்கர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டார்கள். Yes, but the gospel was preached to both of them. ஆனால் சுவிசேஷம் இரண்டு கூட்டத்தாருக்குமே அறிவிக்கப்பட்டது. So by nature the Jews always used to look for signs. சுபாவத்தின்படி யூதர்கள் எப்போதும் அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். Read 1 Corinthians 1:22. முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். For the Jews require a sign and the Greeks seek after wisdom. The Jews always require a sign, but the Greek wisdom. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். Yes, and Paul says we preach the wisdom of God among those who are perfect. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாங்களோ பூரணமாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுடைய உபதேசத்தை, நாங்கள் சிலுவை பற்றின உபதேசத்தை அறிவிக்கிறோம். People who lack true Christian knowledge,
கிறிஸ்தவ ஞானத்தை அறிவை இழந்திருக்கிறதான தேவனுடைய ஜனங்களுக்கு, are the true Christian values, உண்மையான கிறிஸ்தவ மதிப்புகளை அறியாதவர்களுக்கு, are the Christian virtues. கிறிஸ்தவத்தில் இருக்கிறதான வல்லமையை அறியாதவர்களுக்கு, Yes, they will always look for sign. அப்படிப்பட்டவர்கள் தான் அடையாளத்தை தேடுவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். Nowadays they will always look for signs. அற்ப விசுவாசம் உள்ளவர்கள் தான் அடையாளம் தேடுவர்களாக இருப்பார்கள். Yes, and people who are wise enough, ஆனால் ஞானமுள்ள ஜனங்கள், yes, or those who are perfect, அல்லது பூரணமாக இருக்கிறதான ஜனங்கள், they must seek wisdom. அவர்கள் ஞானத்தை தேடுவர்களாக இருப்பார்கள். Yes, the gospel is the power of God and the wisdom of God. தேவனுடைய சுவிசேஷமான தேவனுடைய வல்லமையாகவும் தேவனுடைய அறிவாகவும் அது காணப்படுகிறது. As you give importance to the power through the Holy Spirit, even so you must give equal importance to the wisdom of the gospel also. எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தாவினுடைய வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் தேவனுடைய வசனமாகிய அந்த தேவனுடைய சத்தியத்தை குறித்ததான அறிவுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Yes, give more importance to wisdom. நாம் அந்த ஞானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். That's a sign that you are growing in your faith life. You are going towards perfection. அதுதான் உங்களுடைய விசுவாச ஜீவியத்தில் நீங்கள் வளருகிறீர்கள் என்றும் நீங்கள் பூரணத்துக்கு நேராக கடந்து போகிறீர்கள் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. What does a sign mean? Why the Jews always used to require a sign? அடையாளம் என்றால் என்ன? ஏன் யூதர்கள் எப்போதும் அடையாளத்தை தேடுகிறார்கள்? Sign is a symbol. அடையாளம் என்பது ஒரு It's a symbol used to represent a particular truth. அது ஒரு particular thing. ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறது. Yes. வாக்களிக்க முடியாதவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். And most of them will go with a sign like this. அநேகர் இப்படிப்பட்ட சின்னத்தை காண்பித்து அவர்கள் வாக்களிக்க முடியாது கேட்கிறார்கள். Tell me, what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? V for symbol, ஆகையினால் அடையாளம் என்பது ஒரு சின்னமாக இருக்கிறது, which is used to represent a particular truth or a particular thing. ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை அல்லது குறிப்பிட்ட காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக காணப்படுகிறது. Because the Jews had a very simple faith on Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அற்ப விசுவாசம் தான் இந்த யூதர்களுக்கு இருந்தது. And therefore they thought that when he does some sign, when he shows some sign from heaven, we'll take it for granted this man has come from heaven as a son of God. ஆகையினால் அவர்கள் இவ்விதமாக யோசித்தார்கள். அவர்கள் இயேசு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காட்டுவார் என்றால் இவர் வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கலாம் என்று, அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் யோசித்திருந்தார்கள். Yes, now many disciples after Jesus rose again, they believed him. அநேக சீஷர்கள் இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். But Thomas said, unless I put my finger in the nail scarred hand, I won't believe. ஆனால் தோமா சொல்லுகிறான், ஆணிக்கடாவப்பட்ட அவருடைய கரத்தில் அந்த தழும்புகளில் நான் கைகளை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். 3.5 years he was there with Christ. 3.5 வருஷம் அவன் இயேசுவோடு கூட இருந்தவன். Yes, but still he didn't have the faith. ஆனால் அவனுக்கோ விசுவாசம் இல்லை. So Jesus told him, இயேசு சொன்னார், you see, you believe by seeing, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், but blessed are those who believe on me without seeing. ஆனால் காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். So signs are only for simple people, as a matter of fact. ஆகையினால் அடையாளம் என்பது விசுவாசத்தில் குறைவுபட்டவர்கள் அல்லது அற்ப விசுவாசம் உள்ளவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. But these signs also have great spiritual significance. ஆனால் இந்த அடையாளங்கள் என்பது ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு அது அடையாளங்களாக காணப்படுகிறது. I want to share with you all, listen to me very carefully. இவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். Signs, even the birth of Jesus is a sign, Bible says. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே ஒரு அடையாளமாக தான் இருக்கிறது. Isaiah chapter 7 verse 14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். About the birth of Jesus through prophet Isaiah, God had given a sign. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தேவன் ஒரு அடையாளம் தந்திருக்கிறார். Again, the death and resurrection of Jesus also is said to be a sign. மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. John the Gospel chapter 2 verse 18 to 22. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். Here the Jews asked for a sign from him. இங்கே யூதர்கள் அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டார்கள். Yes. First of all, the Pharisees and the Sadducees, they asked for a sign. முதலாவதாக பரிசேயரும் சதுசேயரும் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். Here the Jews asked him for a sign. இங்கே யூதர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். And to them Jesus said, அவர்களுக்கு பதிலாக இயேசு சொல்கிறார், destroy this temple. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். In 3 days I'll raise it up. 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன். So they mistook him as he is speaking about the temple which Herod repaired for 46 years. அவர்களுடைய ஞானம் என்ன சொல்கிறது என்றால் இந்த ஆலயத்தை இடித்து போட்டால் அதை சரி செய்வதற்கு 40க்கும்
King Herod took 46 long years to repair the temple. Build the Zerubbabel. ஏரோது ராஜாவா இருக்கும் பொழுது 46 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான் தேவனுடைய ஆலயத்தை சரி செய்து பழுது பார்ப்பதற்கு. That temple was still standing at the time of Jesus. அந்த ஆலயம் இன்னும் ஆண்டவராக இயேசு இருக்கும் பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. And they thought about this temple only Jesus speaks. அவர்கள் யோசித்தது என்னவென்றால் இந்த ஆலயத்தை குறித்து தான் இயேசு பேசுகிறார் என்று யோசித்தார்கள். They thought among themselves, 46 long years King Herod took to repair this temple. How can this man destroy it and raise it up in 3 days? அவர்கள் விதமாக யோசித்தார்கள், ஏரோதுக்கு இந்த ஆலயத்தை இடித்து பழுது பார்ப்பதற்கே 46 ஆண்டுகள் ஆகினதே, ஆனால் இவர் சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் 3 நாளைக்குள் எழுப்புவேன் என்று சொல்லுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Here again as I told you, Jesus put them in a fix. பாருங்கள், இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு இங்கே அவர்களை ஒரு குழப்பத்திற்குள் தள்ளி விடுகிறார். Bible says he meant about his body. வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார். He took that his temple, his body is his temple, and if people destroy him within 3 days he'll raise it up. அவர் தன்னுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்றும் அதை ஜனங்கள் இடித்து போடுவார்கள், அதை அழிப்பார்கள், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார் என்பதை பற்றியும் அவர் அங்கே குறிப்பிட்டார். Bible is written in types and figures, in symbols and paradoxes. வேதம் அடையாளங்களினாலும் அச்சுகளினாலும் அவைகள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that a worldly man with his worldly wisdom shouldn't understand the truth or the mysteries. உலக பிரகாரமான மனிதன் உலக பிரகாரமான ஞானத்தை கொண்டு இதில் இருக்கிறதான ரகசியங்களையும் ஞானத்தையும் அவன் அறிந்து கொள்ள முடியாது. All the mysteries could be revealed only through the holy apostles and prophets by the anointing of the Holy Ghost. இங்கே மறைந்திருக்கிறதான எல்லா ரகசியங்களும் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அவைகள் வெளியரங்கமாகிறது. Many people read Bible. All those people who read Bible, they don't understand the reality of it. அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிற அநேகரும் இதில் இருக்கிறதான நிஜமான உண்மையான காரியங்களை விளங்கிக் கொள்ள கூடாதவர்களாக இருக்கிறார்கள். Yes, the Ethiopian eunuch, he was reading Bible. எத்தியோப்பியனாகி இருந்ததான அந்த அன்னகன் இந்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். A good man, while in the evening he was riding on his chariot, he kept reading Bible, which we never do. ஒரு நல்ல மனிதன் மாலை நேரத்தில் அவன் ரதத்தில் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் வேதத்தை திறந்து வாசிக்கிறவனாக இருந்தான். நாம் கூட அப்படி செய்கிறவர்களாக இல்லை. Yes, he couldn't understand what he was reading. ஆனால் அவன் என்ன வாசிக்கிறானோ அதை புரிந்து கொள்ள கூடாதவனாக இருந்தான். Knowing his good heart, God sent Philip. அவனுடைய நல்ல இருதயத்தை பார்த்த தேவன் பிலிப்புவை அவனிடத்தில் அனுப்பினார். Philip asked him one question, do you understand what you read? பிலிப்பு அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன வாசிக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்கிறாய், புரிந்து கொள்கிறாயா? And the eunuch asked him about which man this has been written. அந்த அன்னகன் அந்த மந்திரி பிலிப்புவினிடத்தில் கேட்கிறான், யாரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறான். Might be he was reading 53rd chapter of Isaiah. அவன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்திருப்பான். Philip was a very wise servant of God. பிலிப்பு ஞானம் நிறைந்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான். He never missed that golden opportunity. அந்த அருமையான சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விடவில்லை. Yes, he started teaching him right from Jesus, from Isaiah, and he brought him up to the New Testament and made him understand the need for water baptism. So much so, the eunuch said, there is water, what is that prevents me to take water baptism? இந்த பிலிப்பு ஏசாயாவில் தொடங்கி அவன் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இயேசுவில் இருந்து அனைத்து சத்தியங்களையும் அந்த பிலிப்புக்கு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதான அவசியத்தை அவனுக்கு உணர்த்தி எந்த அளவுக்கு அவனுக்கு சத்தியத்தை சொன்னான் என்றால் அவன் அந்த மந்திரி கேட்கிறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, எனக்கு என்ன தடை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் சத்தியத்தை சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்தான். I had a great mentor, a great saint called Pastor N.J. Abraham. He always used to teach me, be instant in season and out of season. அருமையான ஒரு பரிசுத்தவான் இருந்தார் பாஸ்டர் எம்.ஜே. ஆபிரகாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் உடனடியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். The servant of God should never say, don't have time, I don't know this or that. தேவனுடைய ஊழியக்காரர்கள் இதற்கு சமயமில்லை அதற்கு சமயமில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. Within minutes of his teaching, and he made the eunuch to take water baptism, and he went back home joyfully. சில நிமிடங்களுக்குள்ளாக அவனுடைய பிரசங்கத்தை முடித்து அவன் அந்த மந்திரியை ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவனாய் மாற்றினான். ஞானஸ்நானம் கொடுத்து ஊழியத்தை முடித்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். How many people attending our church for many years have not been baptized even until today? நம்முடைய சபைகளில் ஆராதனைகளில் கலந்து கொள்கிற அநேகர் இன்னும் எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். Baptism is God's counsel. As soon as the message comes to you, you are expected to implicitly be obedient to the truth. ஞானஸ்நான சத்தியம் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அந்த ஆலோசனை உங்களை தேடி வரும் பொழுது உடனடியாக தானே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். So the death and resurrection of Jesus also is a sign, because Jesus said, if you destroy this temple, that is my body, in 3 days I'll raise it up.
ஆகையினால் ஆண்டவராக இயேசுனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் கூட ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு அங்கே சொல்லுகிறார், இந்த சரீரத்தை அதாவது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் அதை எழுப்புவேன். In 1 Corinthians chapter 14 verse 22. முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, Anointing of the Holy Spirit and speaking in tongues also is said to be a sign. பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்நிய பாஷைகளில் பேசுவதும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. Wherefore tongues are for a sign, not to them that believe, but to them that believe not. But prophesying serveth not for them that believe not, but for them which believe. The first day when the anointing of the Holy Spirit came upon the 120 who were tarrying in Jerusalem, முதல் முறையாக 120 பேர் கூடியிருந்ததான அந்த எருசலேமில் மேல் வீட்டில் பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது they all started speaking in tongues. எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். By speaking in tongues we are magnifying God's name first of all. நாம் அந்நிய பாஷைகளில் பேசும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் முதலாவதாக. Yes, therefore we are always asked to speak in tongues. ஆகையினால் தான் எப்போதும் நாம் அந்நிய பாஷைகளில் பேசும்படியாக நாம் வலியுறுத்தப்படுகிறோம். Secondly, when we speak in tongues we edify our own selves. நாம் இரண்டாவதாக அந்நிய பாஷை பேசும் பொழுது நமக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம். Without knowing the truth, many a time we do certain things. It is very sad. சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நாம் பல சந்தர்ப்பங்களில் சத்தியத்தை அறியாமல் நாம் பல சந்தர்ப்பங்கள் பல காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறோம். அது மிகவும் துக்கமாக இருக்கிறது. We use many vocabularies. நாம் பலவிதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். But not knowing the exact meaning of it, we simply show certain dramas. Sorry, that is my language. ஆனால் சில சமயங்களில் நாம் பலவிதமான காரியங்களை நாடகம் போல காண்பித்து நாம் செய்யக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். Because general public will always be fickle minded. ஆனால் பொதுவான ஜனங்கள் அதை பார்த்து அவர்கள் அங்க எப்ப fickle mindedனா ஒரு ஸ்திர மனசு இருக்காது அவங்களுக்கு. அவர்களுக்கு ஒரு ஸ்திர மனசு, பொதுவான ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஸ்திர மனசு இருக்காது. For example, உதாரணமாக all the people now shouted saying crucify him, crucify him. எல்லா ஜனங்களும் மொத்தமாக சேர்ந்து சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். Yes, because the public they never knew why. ஜனங்கள் பொதுவான ஜனங்களுக்கு ஏன் என்று தெரியவில்லை. They are motivated or instigated. அவர்கள் அவிதமாக சொல்லும்படியாக அவர்கள் தூண்டப்பட்டிருந்தார்கள் by the priests. ஆசாரியர்களால். So simply shouted. ஆகையினால் அவர்கள் சாதாரணமாக அப்படி கத்தினார்கள். When Pilate said, what shall I do with this man, your king? உங்களுடைய ராஜாவா இருக்கிறதான இந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்ட பொழுது, he is a crucify him, we don't want to hear about him. அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும், அவனை நாங்கள் அவரை பற்றி கேட்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். In ignorancy, அவர்களுடைய அறியாமை நிமித்தமாக, in fickle mindedness, they all shouted that. சிஸ்டமில்லாத இருதயத்தோடு அவர்கள் எல்லாரும் அவிதமாக சத்தம் போட ஆரம்பித்தார்கள். Sometimes we also will sleeping when pastors are giving the message. நாமும் சில சமயங்களில் தேவனுடைய பாஸ்டர்மார்கள் செய்தியை கொடுக்கும் பொழுது நாம் தவறி விடுகிறோம், தூங்கி கொண்டிருக்கிறோம். Suddenly the pastor will say, shout hallelujah. உடனடியாக பாஸ்டர் சொல்வார்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் என்று. And the man who was sleeping, he'll shout hallelujah. தூங்கி கொண்டிருக்கிற மனிதனும் உடனடியாக கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவான். Why? ஏன்? Everybody shouted, I also should shout. எல்லாரும் சத்தம் போட்டார்கள், ஆகையினால் நானும் சொன்னேன். Yes, so never join the public or and do things without knowing the fact. கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் செய்கிற காரியம், கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுவது அல்ல, நாம் காரியங்களை புரிந்து விளங்கி கொண்டு நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes the pastor says speak in tongues, we don't know why to speak in tongues. சில சமயங்களில் பாஸ்டர் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுங்கள் என்று சொல்வார்கள், நமக்கு தெரியாது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள், ஏன் பேச சொல்லுகிறார்கள் என்று அறியாமல் இருப்போம். You start with the low volume. நீங்கள் சத்தம் குறைந்து அந்த அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறீர்கள். Then the pastor, no, loudly speak, open your mouth wide. பாஸ்டர் சொல்வார்கள், இல்லை சத்தமாக வாயை திறந்து பேசுங்கள் என்று சொல்வார்கள். You start shouting. அப்பொழுது நீங்கள் சத்தமாக பேச ஆரம்பிக்கிறீர்கள். When I come close by and ask your mother, sister, brother, why did you speak in tongues? நான் உங்கள் பக்கத்தில் வந்து கேட்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள், பிரதர் சிஸ்டர் மதர், நீங்க ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள், ஏன் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள்? தெரியல, ஐயா சொன்னாங்க, நாங்க சொல்றோம். பாஸ்டர் சொன்னாங்க, அதனால நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்வார். For the sake of obedience we do many things without knowing what we are doing. கீழ்ப்படிதல் நிமித்தமாக நாம் பல காரியங்களை செய்கிறோம் அறியாமையினால். There are many blessings in speaking in tongues, and that's not the message today. அந்நிய பாஷை பேசுகிறதுனால பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. Mainly two things, you are edifying yourself, you are magnifying God. இரண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் உங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். Other things we'll teach later. மற்ற காரியங்கள் நாம் பிற்பாடு நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். Therefore you are given opportunity every time you come to the presence of God
to fill in the spirit and speak in tongues, do it with the sense. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறீர்களோ பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறீர்களோ அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். அது ஒரு அர்த்தம் உள்ளதாக அதை புரிந்து கொண்டு உணர்வோடு நீங்கள் அதை செய்யுங்கள். Anointing of the Holy Spirit, speaking in tongues also is a sign according to Bible. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறதும் அந்நிய பாஷைகளில் பேசுவதும் வேதத்தை பொறுத்தமட்டிலும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. Coming to 2 Corinthians chapter 12 verse 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நாம் வரும்பொழுது, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. Truly, the signs of an apostle were wrought among you in Here all we read about the patience. signs of an apostle. இங்கே நாம் அப்போஸ்தலருடைய அடையாளங்களை பார்க்கிறோம். Who is an apostolic servant of God? அப்போஸ்தல தேவனுடைய ஊழியக்காரர் என்றால் யார்? Not just because we are putting on white clothes, we are apostles. நாங்கள் வெள்ளை நிற ஆடை உடுத்தி இருக்கிறபடினால் நாங்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. Of course, our church is founded on that. ஆனால் நம்முடைய சபை அந்த அஸ்திவாரத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. Yes, and therefore the church stands very firm even today. ஆகையினால் தான் அது இன்றும் அது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. Yes. So, apostolic order means by signs and wonders, they will preach the gospel. அப்போஸ்தலருடைய முறைமை என்றால் அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களோடு தான் பிரசங்கம் பண்ணுவார்கள். Yes, that's a sign that he is an apostle. அதுதான் அப்போஸ்தலன் என்பதற்குரிய அடையாளம். Therefore, we pray that God must do great things. ஆகையினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று. Many believers, they give testimony how God did miracles in their lives. அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். At the close of the meeting, we will be giving you certain time, some few times, or 10 minutes, 15 minutes. இந்த கூட்ட முடிவில் உங்களுக்கு ஒரு 10 அல்லது 15 நிமிடம் நாங்கள் சமயம் தருவோம். We pray நாங்கள் ஜெபிக்கும். so that God will do a miracle in your life. கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்தில் அற்புதங்களை செய்யும்படியாக, In giving you peace of mind, உங்களுக்கு ஒரு சமாதானமுள்ள மனதை தரும்படியாக, to be materially blessed, உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் to be ஆசீர்வதிக்கப்படும்படியாக, spiritually edified, நீங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக, to bring about a drastic change to the most wicked man. ஒரு துன்மார்க்கமான மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான ஒரு பிரத்யட்சமான ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக. All these come under this simple caption called are signs. இவைகள் எல்லாம் ஒரே வார்த்தையில் நாம் கொண்டு வந்துள்ளோம் அடையாளங்கள். But we don't focus on these things very seriously. ஆனால் நீங்கள் இதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் மிகவும் கவனம் செலுத்துகிறதில்லை. Jesus did signs and wonders இயேசு அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். to establish the doctrine, ஏனென்றால் சத்தியத்தை உபதேசத்தை ஸ்தாபிக்கும்படியாக, establish the truth. சத்தியத்தை ஸ்தாபிக்கும்படியாக. Even today the same Jesus is alive. இன்றைக்கும் அதே இயேசு உயிரோடு இருக்கிறார். He can do that அவரால் அதை செய்ய முடியும். only in the lives of those who believe in him firmly. அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், ஸ்திரமான விசுவாசம் உள்ளவர்களுக்கே அவர் அதை செய்ய முடியும். Not only that, அது மாத்திரமல்ல, the New Testament church also is said to be a sign. புதிய ஏற்பாட்டு சபையும் ஒரு அடையாளமாகவே காணப்படுகிறது. The devil is said to be a sign. பிசாசும் ஒரு அடையாளமாகவே காணப்படுகிறான். In the Antichrist, the one world ruler who is going to come very soon after the rapture, also is said to be a sign. அந்தி கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த உலகத்திற்குள் வரப்போகிற அவனையும் ஒரு அடையாளமாகவே காண்பிக்கிறது. Coming to the book of Revelation chapter 12 verse 1 to 5. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, Apostle John saw two signs. அப்போஸ்தலர் யோவான் 2 அடையாளங்களை பார்க்கிறார். The words are written as wonders, but in the margin is written a sign. ஆங்கிலத்தில் அது அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் தமிழில் அது மார்ஜினில் அது அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So he saw two wonders, two signs in heaven. அவன் வானத்தில் 2 அடையாளங்களை காண்கிறான். One was a sun-clad woman. ஒன்று சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ. Only in our church we preach that woman represent the New Testament church. நம்முடைய சபையில் மட்டும்தான் அந்த சூரியனை அணிந்த ஸ்திரீயை சபைக்கு ஒப்பனையாக நாம் பேசுகிறோம். No other Pentecostal people anywhere in any part of the world ever teaches that. இந்த பூமியில் எந்த பகுதியில் இருக்கிறதான எந்த பெந்தேகோஸ்தே ஜனங்களும் இப்படி அவர்கள் பிரசங்கிக்கிறது இல்லை. Yes, God was so graceful to reveal this truth to our saints. நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் இவைகளை வெளிப்படுத்தினபடியால் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். I am also personally very grateful to God. நானும் தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். So she was travailing in birth. அவள் கர்ப்ப வேதனை உள்ளவராக இருக்கிறாள். You must have heard about these messages because in South India doctrine is preached very thoroughly. தென்னிந்தியாவில் உபதேசம் மிக தெளிவாக
தெளிவாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Otherwise, after the meeting is over, you ask some servants of God, they'll explain. ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஏதாவது ஊழியர்களை கூட்ட முடிந்தனை கேளுங்கள். She was travailing in birth. அவள் கர்ப்ப வேதனை உள்ளவளாக இருக்கிறார். To bring forth a man child. ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுக்கும்படியாக. And the man child, only in our church we speak as he represent the overcoming saints. நம் ஆண் பிள்ளை என்றால் நம்முடைய சபையில் மாத்திரம்தான் அவர்கள் தான் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். He'll be given a scepter, a rod of iron. அவன் அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு 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 செங்கோல் கொடுக்கப்படுகிறது, ஒரு ஆளுகையின் கோல் கொடுக்கப்படுகிறது. And he'll be taken to the throne of God. அவன் அந்த ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். That man child represent the overcoming saints who will be caught up when Jesus comes. ஆண் பிள்ளை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. It should have been written as boy child. அது ஆண் குழந்தை என்று சொல்லப்படவில்லை. It should have been written as boy child. அது ஒரு ஆண் குழந்தை என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். Or a male child. அல்லது ஒரு ஆண் பையன் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். But specifically it's mentioned as man child. ஆனால் இது ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Combination of two words. அந்த வார்த்தை இரண்டு வார்த்தைகளினுடைய ஒரு கலப்படமாக காணப்படுகிறது. To represent one person. ஒரு ஆளை குறிப்பிடும்படியாக. Or doctrinally one group of people. உபதேசத்தின்படி ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கும்படியாக. The church of God has got to attain a perfection. தேவனுடைய சபையானது ஒரு பூரணத்தை அடைய வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Only overcoming saints, perfected saints will be caught up when Jesus comes. ஆண்டவராக இயேசு வரும்பொழுது ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். We have been hearing this message time and again through our saints. நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். So the church must be made perfect like a man, as we read in Ephesians chapter 4 11 to 13. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறது போல இந்த சபையானது புருஷன் என்கிறதான அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அது அடைந்து கொள்ள வேண்டும். Grow to the fullness of the stature of the perfect of Christ. நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக நாம் மாற வேண்டும். As a man, ஒரு புருஷனாக, as a perfect man, ஒரு பூரண புருஷனாக. that speaks about the level of our spiritual growth. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. At the same time, அதே சமயத்தில் the man also is called a child. அந்த புருஷன் ஒரு குழந்தையாகவும் அவன் காட்டப்படுகிறான். Yes, why? அதனால் Jesus said, except ye be converted and be like these little children, இயேசு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் you will no wise enter into God's kingdom. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். Babes are innocent. குழந்தைகள் என்று சொன்னால் அவர்கள் கபடம் இல்லாதவர்கள். There is no guile in their mind. அவர்களுடைய மனதில் கபடம் இல்லை. There is no evil in their heart. அவர்களுடைய இருதயத்தில் பொல்லாப்பு இல்லை. They never have any ill will towards others. மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும்ங்கறதான எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. Their life is transparent. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பளிங்குக்கொப்பான வாழ்க்கையா இருக்கிறது. That was the original state in which God created the first man Adam in the Garden of Eden. இந்த நிலைமையில் தான் ஆண்டவர் தம்முடைய முதலாம் மனிதனை இந்த பூமியில் ஆதாமை சிருஷ்டித்து வைத்திருந்தார். And he lived in a period of innocency. அவன் அறியாமையின் காலத்தில் வாழக்கூடியவனாய் இருந்தான். So the New Testament church in character must be made innocent like a child. புதிய ஏற்பாட்டு சபையில் நாம் சுபாவத்தின் ரீதியாக நாம் ஒரு குழந்தையை போல நாம் கபடமில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். At the same time, in knowledge and wisdom we must grow to the measure of the stature of the fullness of Christ as a perfect man. அதே சமயத்தில் அறிவிலும் ஞானத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரண புருஷர்களாக நாம் காணப்பட வேண்டும். For which we need teachings. நாம் அதற்கு உபதேசம் தேவைப்படுகிறது. We need all the mysteries of God, mysteries of heaven, the mysteries of the church, and all the mysteries to be revealed to us. எல்லா தேவனை பற்றியதான ரகசியங்கள், வானத்தை பரலோகத்தை பற்றியதான ரகசியங்கள், சபையை பற்றியதான ரகசியங்கள் நமக்கு வெளியரங்கமாக வேண்டும். John saw this as a sign. யோவான் இதை ஒரு அடையாளமாக காண்கிறான். He also saw another wonder. அவன் ஒரு மற்றொரு அடையாளத்தையும் பார்க்கிறான். A red dragon. ஒரு சிவப்பான வலு சர்ப்பம். Having 7 heads. 7 தலைகள் உண்டு. A long tail. ஒரு நீளமான வாள். 10 crowns. 10 கொம்புகள். The dragon speaks about the devil. இந்த வலு சர்ப்பம் பிசாசை காண்பிக்கிறது. The serpent will deceive Eve. இந்த வலு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து போட்டது. Yes, in the 12th chapter when you keep reading down you can come across that, go home and check. இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். So the devil was waiting not to do any harm to the woman but to swallow up the man child as soon as he is born.
இந்த வலு சர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு எந்த விதமான சேதத்தை கொடுக்கும்படியாக அங்கே இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிறதான அந்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக அது காத்து கொண்டிருக்கிறது. All the trials and the temptations will come only to those people who would like to live a godly life. எல்லா பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் தேவபக்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வரும். Yes, with much tribulation we have to enter into God's kingdom. ஆம், அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். No supersonic aircraft can take us to heaven. ஒரு பலம் வாய்ந்ததான ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. Jesus said, I am the way, the truth and life. There is no other way. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Yes, so unless until we come to this perfection, there is no possibility for any of us to be found in the rapture when Jesus comes. இந்த இயேசு என்கிறதான ஒரு வருடத்தில் நாம் வராத பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. And therefore grow in the knowledge. ஆகையினால் அந்த அறிவில் நீங்கள் வளர வேண்டும். Knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையில் Knowledge about God's will, plan and purpose concerning your life. தேவனுடைய சித்தம், தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், இந்த அறிவு உங்களுக்கு அவசியம். Yield yourselves into his hand that he might mold you and shape you. நீங்கள் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை தனக்கு ஏற்ற விதத்தில் உங்களை வணைந்து எடுப்பார். At the same time on character side, அதே சமயத்தில் சுபாவ பகுதியில் வரும் பொழுது you should never have any malice, நமக்கு எந்த விதமான துர்க்குணம் இருக்கக்கூடாது, any envy, பொறாமை இருக்கக்கூடாது, jealousy, நமக்கு எந்த விதமான எரிச்சல் and இருக்கக்கூடாது. all the evils that has already possessed most of us for many years. பல ஆண்டுகளாக நம்மை பிடித்திருந்ததான அந்த காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. Unless until you are converted and become a little child, in no way you will enter into God's kingdom. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். Therefore always keep these two truths in the mind and attain perfection so that you may have a hope that when Jesus comes he also can be raptured. ஆகையினால் இந்த இரண்டு காரியங்களை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பூரணத்தை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிறதான நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். The woman is a symbol. அந்த ஸ்திரீ ஒரு அடையாளமாக இருக்கிறார். And the dragon also is a symbol. அந்த வலு சர்ப்பமும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. These truths are all revealed to us in symbolic manner so that ordinary people may not understand. Only those who have been filled by the Holy Ghost can understand. இவைகள் எல்லாம் அடையாளங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான மனிதர்களால் இவைகளை விளங்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தான் இவைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Yes. Secondly, times. இரண்டாவதாக காலங்கள். Jesus said, you must have the discerning power to know the signs of times. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு காலத்தை பகுத்தறியக்கூடியதான அறிவு வேண்டும் என்று சொல்லுகிறார். Not signs and times but signs of times. காலங்களின் சமயங்களை நீங்கள் காலங்களின் அடையாளங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பகுத்தறிவு வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். God has given us the privilege only to understand the signs. ஆண்டவராகிய இயேசு நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடையாளங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். Not to know about the times. ஆனால் காலங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்ல. In Acts of Apostles chapter 1 verse 7. அப்போஸ்தலர்களுடைய முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when the disciples asked Jesus, சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், Lord, is it that this time you will give the kingdom to us? இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர் என்று கேட்கிறார்கள். Jesus said, இயேசு சொன்னார், it is not for you to know the times and seasons which God the Father has kept under his control. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். So he very clearly said, அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், it is not for you to know the times, நீங்கள் காலங்களை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல, but you can understand the times of God by signs. ஆனால் தேவனுடைய காலங்களை நீங்கள் அடையாளங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். So we have been given only signs. ஆகையினால் நமக்கு அடையாளங்கள் தான் கொடுக்கப்படுகிறது. About the second coming of Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி the disciples asked him, சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், when will you come? நீர் எப்பொழுது வருவீர்? What are the signs of your coming? உம்முடைய வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன? And Jesus said, இயேசு சொன்னார், the time and the hour நேரமும் காலமும் nobody knows, யாரும் அறிய மாட்டார்கள், not even the angels in heaven, தேவ தூதர்களும் அறிய மாட்டார்கள், except my Father. பிதா ஒருவரை தவிர. That means he openly categorically said, it's not for you or me to know about the times which the Father has kept under his control. பிதா தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கிறதான அந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அதில் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. But he told them certain signs will occur before my coming. ஆனால் அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வருகைக்கு முன்னதாக சில அடையாளங்கள் இங்கே காணப்படும் என்று. And you must have a discerning spirit. ஆனால் உங்களுக்கு ஒரு பகுத்தறிவின் ஆவி அவசியமா இருக்கிறது. To know the times by looking at the signs. அடையாளங்களை பார்த்து காலங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு அறிவு வேண்டும். Filling in the spirit is good. அபிஷேகத்தில் நிரம்புவது நல்லதுதான். That is necessary. அது தேவையான ஒன்று. But when you study about the Holy Spirit, you can write in volumes. To study about the Holy Spirit,
நாம் பரிசுத்தாவியை பற்றி நாம் படிக்க வேண்டுமானால் அது அநேக புத்தகங்களில் நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறோம். It is not one truth, this is not only one experience of filling in the Spirit. பரிசுத்தாவியில் நிரம்புவது என்பது ஒரு அனுபவம் மாத்திரமல்ல. In 1 Corinthians 12th chapter we read about the gifts of the Holy Spirit. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களை ஆவியின் வரங்களை பார்க்கிறோம். In Galatians 5:22 we read about the fruits of the Holy Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனிகளை பற்றி பார்க்கிறோம். In Romans 8th chapter we read about the guidance and the leading of the Holy Spirit. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியினுடைய நடத்துதலை நாம் பார்க்கிறோம். Yes, in Acts 10:38 Jesus said, about Jesus it is said, God the Father has anointed him with power. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அவரை தம்முடைய பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். To do the ministry, ஊழியத்தை செய்யும்படியாக, to go about doing good to the people, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும்படியாக. So power of the Holy Spirit is necessary for that. ஆகையினால் பரிசுத்தாவியினுடைய வல்லமை அதுக்கு அவசியமா இருக்கிறது. To quicken your body, உங்களுடைய சவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, from sickness or from death, வியாதியில் இருந்தோ அல்லது மரணத்தில் இருந்தோ உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக. Romans 8:11 reads, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, the spirit of him that raised up Jesus from among the dead, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், if he is dwelling in you, அவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால், he can quicken your mortal bodies. உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். In the early days in my childhood, நான் சிறு வயதில் என்னுடைய சிறு பையனாய் நான் இருக்கும் பொழுது, when the pastors go to visit a sick person, பாஸ்டர் ஏதாவது வியாதியஸ்தரை சந்திக்க போவார் என்றால், I have accompanied many pastors for visiting, அநேக பாஸ்டர்மாரோடு நான் விசிட்டிங் ஊழியம் செய்யும்படியாக நான் கூட போயிருக்கிறேன். when the pastor prays for the sick person, ஒரு வியாதியஸ்தருக்காக ஒரு பாஸ்டர் கை வைத்து ஜெபிப்பார் என்றால், suddenly an anointing will come upon them, உடனடியாக ஒரு அபிஷேகம் அவர் மேல் வந்து இறங்கும், and they will be raised up from the sick bed. உடனடியாக அவர்கள் வியாதி படுக்கையிலிருந்து எழும்பி விடுவார்கள். Many cases I witnessed with these two eyes. இந்த இரண்டு கண்களால் நான் அநேக காரியங்களை நான் இப்படியா சாட்சியாக பார்த்திருக்கிறேன். So Holy Spirit has many aspects. ஆகையினால் பரிசுத்த ஆவியானவருக்கு இவ்விதமாக பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. But when we all come together, ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் வரும் பொழுது, Bible says we must rejoice in the presence of God. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் களி கூற வேண்டும். தேவ சமூகத்தில் God there is joy, and on his right hand there are pleasures forevermore. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம், அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. Therefore pastors give us a chance to get filled in the spirit. ஆகையினால் நமக்கு ஆவியில் நிரம்புகிறதான ஒரு சந்தர்ப்பத்தை பாஸ்டர் தரும் பொழுது, rejoice in the spirit, பரிசுத்த ஆவியினால் நாம் களி கூற வேண்டும், speak in tongues, அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், edify our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். and more than all, இது எல்லாவற்றுக்கும் மேலாக unanimously we all may magnify God's great name. எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனுடைய பெரிய நாமத்தை நாம் மகத்துவப்படுத்த வேண்டும். So keep all these truths in the mind and behave yourself. இவை எல்லாவற்றையும் இந்த சத்தியங்களை உங்களுடைய மனதில் வைத்து அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் செயல்படுங்கள். So Bible speaks about last times and last days and the end of the world. வேதம் கடைசி காலத்தை பற்றியும் கடைசி நாட்களை பற்றியும் அடையாளங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. And the end of the world, இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றியும். The disciples are Jesus in Matthew chapter 24 verse 3. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது, God, when shall you come? What are the sign of your coming? ஆண்டவரே, நீர் வருவதற்குரியதான அடையாளங்கள் என்ன? And the end of the world. உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? So the disciples had a knowledge that the world which they were living in is going to have an end. ஆகையினால் அந்த சீஷர்களுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்கிறதான அறிவு இருந்தது. In the year, even 20 centuries ago, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அப்படி ஒரு அறிவு இருந்தது. they had this faith. இந்த விசுவாசத்தின் மூலமாய் Apostle Peter, though he was a fisherman, he wrote very beautifully. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் ஒரு மீன் பிடிக்கிறவனாக இருந்தார், ஆனால் ஒரு அழகா எழுதி இருக்கிறார். That all the elements of the earth shall be burnt to ashes. இப்பொழுது காண்கிறதான இந்த உலகம் எல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கப்படும் என்று சொல்கிறார். So we don't know the time when it will happen. எப்பொழுது நடக்கும் என்கிறதான சமயம் அறியாமல் இருக்கிறோம். But therefore God has given us signs. ஆகையினால் கர்த்தர் நமக்கு அடையாளங்களை தந்திருக்கிறார். In 1 Peter 1:20, முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, Jesus was foreordained, இயேசு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்து, but was manifest in the last days. தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். The last days mentioned here was about BC 4. கடைசி காலங்கள் என்பது கிறிஸ்துவுக்கு முன்பு 4ஆம் வருஷத்தை காண்பிக்கிறது. When was he foreordained? எப்பொழுது அவர் முன் குறிக்கப்பட்டார்? BC 4004. கிறிஸ்துவுக்கு முன்பு 4004 வருஷத்தில், before the foundation of the world. இந்த உலகம் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக. Of course Bible history start from BC 4004. வேதம் ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன் 4004 வருஷத்திலிருந்து அது துவங்குகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். The New Testament history starts from BC 4.
புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் வருடத்திலிருந்து துவங்குகிறது. Yes, that is almost 4,000 years before Jesus was foreordained. ஏறத்தாழ 4000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு முன்குறிக்கப்பட்டிருந்தார். But Peter says at the last time he was made manifest. ஆனால் பேதுரு சொல்லுகிற கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டார். So when did he say that? எப்பொழுது அவர் அதை சொன்னார்? That is in BC 4. கிறிஸ்துவுக்கு முன் 4வது வருஷத்தில் When Jesus was born. இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது. All right. So how many years now? இப்பொழுது எவ்வளவு வருஷங்கள்? BC 4 now AD 2024. கிறிஸ்துவுக்கு முன் 4வது வருஷத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் இப்பொழுது 2024 வருஷம் ஆகிவிட்டது. 2022 years ago also the time is said to be the last time. 2022 வருஷத்துக்கு முன்பாகவும் அது கடைசி காலம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. Yes. And again Apostle John says, மறுபடியும் அப்போஸ்தலர் யோவான் சொல்லுகிறார், chapter 2 verse 18, 1 John. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, little children, சிறு பிள்ளைகளே, it is the last time. இது கடைசி காலமாக இருக்கிறது. Because many antichrists will come. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். John says that the time when he was living in, that also is the last time. யோவான் அப்போஸ்தலனும் தான் வாழ்ந்ததான காலத்தை ஒரு கடைசி காலம் என்று அவர் விசுவாசிக்கிறார். Yes. In Mark 16:16, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், he that believes and is baptized shall be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். So in those days, those who believed in Jesus, as we heard yesterday very elaborately, and believe in Jesus and receiving his word, they will be saved. நேற்று நாம் விவரமாக கேள்விப்பட்டது போல, யார் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். But the same Apostle Peter says, we are waiting for another salvation to come. ஆனால் அதே பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் இன்னொரு ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம் என்று. That salvation is ready to be revealed at the last time. அந்த ரட்சிப்பு கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறதான ரட்சிப்பு. Yeah, but that salvation, Bible says that is the end of our faith. அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய விசுவாசத்தின் முடிவாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Yes, so salvation has a beginning and salvation hand in end. ஆகையினால் ரட்சிப்புக்கு ஒரு துவக்கம் உண்டு, ரட்சிப்புக்கு ஒரு முடிவும் உண்டு. 2000 years ago the work of salvation was started. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த ரட்சிப்பின் வேலை துவங்கி விட்டது. Even today people are being saved. இன்றைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். Whether they are dead or alive, அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்களோ உயிரோடு இருக்கிறார்களோ, all these souls are waiting for one more salvation to be revealed. எல்லா ஆத்துமாக்களும் இன்னும் ஒரு ரட்சிப்புக்காக அவர்கள் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். That will happen at the end of the times. அது கடைசி காலங்களில் வெளிப்பட போகிறது. At the end of our faith life. நம்முடைய விசுவாச ஜீவியத்தின் கடைசி பகுதியில் அது காணப்படும். During the term of all these 2000 years, இந்த 2000 வருஷங்களாக நாம் இவைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். yes, people have been saved. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். People have been made perfect and sanctified. ஜனங்கள் பூரணமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். And people have been dying. அவர்கள் ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். But when Jesus comes, ஆனால் இயேசு வரும் பொழுது the dead will rise first. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். We will be transformed. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். This is a doctrine we have been taught and we are rest assured. நாம் இந்த உபதேசத்தில் தான் கற்று கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் அதில் தான் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். So what have you and I got to do? ஆகையால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? To receive the final salvation, கடைசி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு we need to work out our salvation. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். Yesterday I heard that we must grow. நாம் நேற்று கேட்டது போல நாம் வளர வேண்டும். But in Paul's language to the Philippians, he says we must daily work out this salvation. பிலிப்பியருக்கு பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது நாம் தினந்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும். Chapter 2 verse 12. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out your own salvation with fear and trembling. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். What for? எதற்காக? 1 Peter chapter 1 verse 5 and 9. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். There is yet another salvation இன்னும் ஒரு ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. which is ready to be revealed. அது கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ஒரு ரட்சிப்பு. At the last time. அது கடைசி காலங்களில் வெளிப்பட போகிறது. According to John, the last time began in first century. அப்போஸ்தலனாகிய யோவானை பொறுத்தமட்டிலும் ரட்சிப்பு என்பது முதலாம் நூற்றாண்டிலே துவங்கி விட்டது. But they speak about another last time. ஆனால் இன்னொரு கடைசி காலத்தை பற்றி அவர் பேசுகிறார். This last time speaks about the second coming of Jesus. இந்த கடைசி காலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை குறிக்கிறதா இருக்கிறது. The last salvation will be revealed. அதுதான் கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. So people who have been born or who are dying,
ஆகையினால் ஜனங்கள் பிறக்கிற ஜனங்களும் மரித்து போகிற ஜனங்களும் during the tenure of their life on the earth, அவர்கள் பூமியில் வாழ்கிறதான அந்த காலகட்டத்தில் they need to receive the salvation, அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், attain the perfection, அவர்கள் பூரணத்தை அடைய வேண்டும். so that when Jesus comes, ஆகையினால் இயேசு வரும் பொழுது when the body and soul both are going to be saved, அவருடைய சரீரமும் அவருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்பட போகிறது. they also may be found of him. அவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். So time started right from the first century. ஆகையினால் காலங்கள் முதலாம் நூற்றாண்டிலிருந்தே துவங்கிவிட்டது. Days also started from the first century. நாட்களும் முதலாம் நூற்றாண்டிலிருந்தே துவங்கிவிட்டது. And we say we are living in the last days. நாம் சொல்லுகிறோம் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. Apostle Paul writes to Timothy in 2 Timothy 3 chapter 1 to 5. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் In the last days perilous times will come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறாய். You must have heard about this subject many times. இந்த காரியங்களை குறித்து நாம் अनेक சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறோம். Perilous times is most dangerous times. கொடிய காலம் என்று சொல்வது மிக மோசமான காலங்கள் வரும் என்பதை காண்பிக்கிறது. People of the church will be falling away. தேவனுடைய சபையில் இருக்கதான் தேவனுடைய ஜனங்கள் விழுந்து போவார்கள். About the Antichrist coming also in 2 Thessalonians chapter 2 verse 10, 9 and 10. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் அந்திகிறிஸ்துவினுடைய வருகை பற்றி பேசுகிறார். About the coming of the Antichrist also Paul writes. அந்திகிறிஸ்துவினுடைய வருகை பற்றியும் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது When he come with signs and wonders. அவன் வரும் பொழுதும் அவனும் அடையாளங்களோடு அற்புதங்களோடு அவன் வருவான். But his signs and wonders will be false. ஆனால் அவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் பொய்யானவைகளாய் இருக்கும். Therefore he will be doing lying wonders. அவன் பொய்யான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவனாய் இருப்பான். In verse 2 and 3, 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் just before he comes, அவன் வருவதற்கு கொஞ்சம் முன்பதாக there will be a big falling away in the church. ஒரு பெரிய விழுகை சபையில் காணப்படும். Yes, therefore repentance is not only for a person to repent for his sins at the initial days of his salvation. அவனுடைய ரட்சிப்பினுடைய துவக்கத்தில் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவது மட்டுமல்ல, Repentance is a character we have to maintain till we die. மனம் திரும்புதல் என்பது ஒரு சுபாவம். நம்முடைய ஜீவியத்தின் முடிவு மட்டும் அது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். Though once we are saved, நாம் ஒருவை ரட்சிக்கப்பட்டோம், we are likely to fall into sin time and again. அநேக முறை நாம் பாவங்களில் விழுந்து கொண்டு இருக்கிறோம். So daily therefore we sanctify our lives. ஆகையினால் தினந்தோறும் நம்முடைய ஜீவியத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Periodically sanctification meetings are held in the church. நம்முடைய சபையில் அவ்வப்போது சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. Fasting prayers are arranged. உபவாச ஜெபங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. That as and when we fall, நாம் எப்பொழுதெல்லாம் விழுகிறோமோ we may once again rise up. நாம் திரும்ப எழும்ப வேண்டும். In the early days saints of God used to say, தேவனுடைய பரிசுத்தவான்கள் முற்காலங்களில் சொல்லி தருவார்கள், a lamb and a pig both will fall into the mire. ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பன்றியும் ஒரு சேற்றில் விழும். Yes, but the lamb will come out immediately. ஆனால் ஆட்டுக்குட்டி உடனே வெளியே வர பிரயாசப்படும். But the pig will only be wallowing in the mire. ஆனால் பன்றியோ அந்த சேற்றிலேயே உழன்று கொண்டிருக்கும். There are two types of people in the church. தேவனுடைய சபையில் 2 கூட்டத்தார் இருப்பார்கள். As human beings, as long as we are living in the wicked world, we are likely to commit mistakes, no doubt. இந்த மனித சரீரத்தில் இருக்கிறதான நாம், இந்த உலகத்தில் வாழ்கிறதான நாம் அடிக்கடி பாவம் செய்கிறோம், நாம் தவறி விடுகிறோம். Saint Paul said there is no good thing in my flesh. பரிசுத்த பவுல் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தில் நன்மை இல்லை. Yes. So that as long as you are living in the flesh, you are likely to fall in the flesh. ஆகையினால் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But God wants you to rise up without losing a single second. ஆனால் ஒரு நொடி கூட தாமதம் இல்லாமல் உடனடியாக நாம் எழும்பி வர வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். In Asia Minor in the first century there were 7 churches. ஆசியா மைனர் கண்டங்களில் 7 சபைகள் காணப்பட்டது. Out of the 7, 5 churches were in a fallen state. 7 சபைகளில் 5 சபைகள் விழுந்து போன நிலையில் தான் காணப்பட்டது. Yes, but the Spirit of God gave them a message. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு செய்தி தூது அனுப்பினார். Pointing out their good works and as well as their evil works. அவர்களுடைய நற்கிரியைகளையும் அவரிடத்தில் காணப்பட்டதான துர்க்கிரியைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். And the Word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, repent. மனம் திரும்பு. So all the churches were commanded to repent from their fallen state. ஆகையினால் ஒவ்வொரு சபைகளும் தங்களுடைய விழுந்து போன நிலவரத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. The present Pentecostal church also is in a fallen state. இப்பொழுது இருக்கிறதான இந்த பெந்தேகோஸ்தே சபையும் ஒரு விழுந்து போன சூழ்நிலையில் தான் இருக்கிறது. We all must have confidence to stand before Jesus. நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். At the same time we should not be self-estimated. ஆனால் அதே சமயத்தில் நாம் நமக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. Self-estimation means a wrong calculation about myself. நம்மை பற்றி நாம் தவறாக கணித்து விடக்கூடாது. For example, I am preaching, standing before you in the pulpit as a pastor. நான் இங்கே ஒரு பாஸ்டராக நின்று உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Trusting in my good conscience
என்னுடைய மனசாட்சியில் நான் நம்பிக்கை வைத்து I can have confidence in Christ. என்னுடைய கிறிஸ்துவ மேல் நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்க முடியும். When he comes, I will be raptured. அவர் வரும்பொழுது நான் அவரோடு கூட பறந்து செல்வேன். But there should not be a self-estimation. ஆனால் அது என்னை நானே நான் கணிக்கிற ஒன்றாக காணப்படக்கூடாது. That because I am a pastor, நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறபடினால், preaching the word of God, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறபடினால், when Jesus comes, இயேசு வரும்பொழுது among all those who will be raptured, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது there will be hierarchy, அங்கே ஒரு வரிசை இருக்கும், an order. ஒரு வரிசை காணப்படும். First the pastor will go, Pastor the mother will முதல்ல- go, the assistant pastor will go, பாஸ்டர் முதலாவது brothers will go, sisters will go, then believers according to seniority they will go. There is no hierarchy. சீனியாரிட்டி பிரகாரமாக பாஸ்டர் முதலாவதாக, அசிஸ்டன்ட் பாஸ்டர், அப்புறம் பாஸ்டர்மார்கள், அப்புறம் பிரதர்ஸ், அப்புறம் சிஸ்டர்ஸ், அப்புறம் விசுவாசிகள் போவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். May I tell you one simple truth? அவர்கள் உங்களுக்கு நான் ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லுகிறேன். 3.5 years, 3 வருஷம் there was a man called Judas Iscariot. ஒரு மனிதன், யூதாஸ் காரியோத் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். He was strictly following Jesus. அவன் இயேசுவை சரியான விதத்தில் பின்பற்றி He கொண்டிருந்தான். was so loyal and so honest to him. அவன் இயேசுவுக்கு உண்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாய் காணப்பட்டான். Therefore Jesus entrusted the money in his hand. He was the finance minister ஆகையினால் in Jesus' cabinet. ஆகையினால் இயேசு பண சம்பந்தப்பட்ட காரியத்தை அவனிடத்தில் கொடுத்திருந்தார். இயேசுவினுடைய கேபினெட்டில் அவன்தான் நிதி அமைச்சராக இருந்தான். Yes. He never asked him for an account even once. இயேசு அவனிடத்தில் கணக்கு ஒரு விசை கூட கேட்டதாக நாம் பார்க்க முடியாது. Trusted him so. அவ்வளவு அவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். But what happened to his end? ஆனால் அவனுடைய முடிவு என்ன சம்பவித்தது? Yes. He hanged himself to death. அவன் தூக்கில் மாட்டி அவன் செத்து கொண்டான். So much so his bowels were gushed out. சிலர் சொல்லுகிறார்கள் அவனுடைய குடல்கள் சரிந்து அவன் மடிந்து போனான். Could any of us ever imagine about it? அதை பற்றி நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமோ? For such a loyal, honest servant of God. தேவனுடைய உண்மையும் நேர்மையுமான ஊழியக்காரன். Finance ministry is the third position in the cabinet. அரசாங்கத்தில் பார்க்கும் பொழுது நிதியமைச்சர் தான் 3வது நிலையில் காணப்படுகிறவர்கள். First the prime minister, then the home minister, then finance minister. பிரதம அமைச்சர், 2வது உள்துறை அமைச்சர், 3வது நிதி அமைச்சர். Yes, these are the three main ministers in the cabinet. இதுதான் 3 விதமான அமைச்சகமாக காணப்படுகிறது. He was holding the third position. அவன் அமைச்சகத்தில் அவன் 3வது பதவியை வைத்திருந்தான். Yes, he never even dreamt that one day such a fate will happen to me. இப்படிப்பட்ட ஒரு தலைவிதி அவனுக்கு சம்பவிக்கும் என்று அவன் ஒரு நாளும் அவன் நினைத்திருக்க மாட்டான். Therefore I boldly say, categorically say to all my audience, never have any self estimation about yourself. ஆகையினால் மிக தைரியமாக எனக்கு முன்பாக இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை தவறாக கணித்து விட வேண்டாம். செல்ஃப் எஸ்டிமேஷன் உங்களுக்கு வேண்டாம். Yes, God convinced me. தேவன் என்னை உணர்த்தி இருக்கிறார். Just because you are a pastor, never have a wrong idea. உனக்கு நீ ஒரு பாஸ்டரா இருக்கிறபடி, நீங்கள் ஒரு பாஸ்டரா இருக்கிறபடினால் உங்களுக்கு என்று தனி ஒரு இது இல்லை. That you can be found in the rapture. நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய வருகையில் காணப்படுவீர்கள் என்று. Only saints will go when Jesus comes. That also perfected saints will go when Jesus comes. இயேசு வரும்பொழுது பரிசுத்தவான்கள் மட்டுமே, அதாவது பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டுமே அவரோடு கூட பறந்து செல்வார்கள். Once I came to Adayar, our headquarters in my days. ஒரு முறை நான் அடையாறில் இருந்ததான தலைமையகத்துக்கு நான் வந்திருந்த பொழுது met an old pastor. அங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டர் இருந்தார். Pastor M.J. Matthew. பாஸ்டர் M.J. மேத்யூ அவர்கள். He asked me, where are you from? அவர்கள் கேட்டார்கள், நீ எங்க இருந்து வருகிறாய்? I said, pastor from Delhi. பாஸ்டர், நான் டெல்லியில இருந்து வருகிறேன் என்று சொன்னேன். Are you a saint? நீ ஒரு பரிசுத்தவானா என்று கேட்டார். I was confused what to say. நான் குழம்பி விட்டேன், என்ன சொல்வது என்று. My conscience never said say yes. என்னுடைய மனசாட்சி ஆம், நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல் என்று சொல்லவில்லை. Like Jesus, he put me in a puzzle. இயேசுவை போல அவர் என்னை ஒரு குழப்பத்துக்கு தள்ளிவிட்டார். I kept quiet. நான் அமைதியா இருந்தேன். He said, don't fear. அவர் சொன்னார், பயப்படாதே. Because saints will not be raptured, therefore I'm asking you. அவர் அவரிடத்தில் சொன்னார், பரிசுத்தவான்கள் தேவனுடைய கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, அதனால தான் நான் கேட்டேன் என்று சொன்னார். Then I was blinking at him. Pastor, what do you mean by saying? நான் பாஸ்டரை பார்த்து முழித்தேன். என்ன பாஸ்டர், என்ன சொல்லுகிறீர்கள்? Only perfected saints will go. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டும் தான் போவார்கள் என்று சொன்னார். That day I learned from that great man of God. அந்த பெரிய தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து நான் அந்த நாளில் அந்த செய்தியை கற்றுக்கொண்டேன். Saints must be made perfected. Ephesians chapter 4 11 to 13 go home and read. வீட்டுக்கு போய் எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். In the Old Testament God said, be holy as I am holy. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். In the New Testament he said, Jesus said, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், be perfect as your Father which is in heaven is perfect in all his divine
characteristics. In English, that phrase is missing. பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கலைகள் எல்லாவற்றும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Peter says we all must be made holy in all our conversation. பேதுரு சொல்கிறார் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். This is eligibility for the church to be found in the rapture. இதுதான் தேவனுடைய வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதான சபைக்கு இருக்க வேண்டிய தகுதியா இருக்கிறது. Disciples asked Jesus, சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், what is the sign of your coming? உம்முடைய வருகைக்குரியதான அடையாளம் என்ன? In Matthew chapter 24 from verse 4 down, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து Jesus gave them many signs. ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பலவிதமான அடையாளங்களை காண்பிக்கிறார். First of all, he told them, be not deceived. முதலாவதாக அவர் சொல்கிறார், நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். False prophets will rise. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். Be very careful, don't be deceived by their wordings. அவர்களுடைய உபதேசத்தினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். There will be earthquakes. அநேக பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். And there will be wars and rumors of wars. யுத்தங்களை பற்றி யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். There will be pestilences. அங்க அநேக கொள்ளை நோய்கள் உண்டாகும். And people betray one another. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கறதுல ஜனங்கள் மாறுவார்கள். There will be big denial in the end times. இப்படிப்பட்டதான காரியங்கள் கடைசி காலங்களில் சம்பவிக்கும். The love of many shall wax cold. அநேகருடைய அன்பு தரிந்து போகும். Iniquity will abound. அக்கிரமம் மிகுதியாகும். So these are the 4 signs which must occur just before Jesus comes back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்னதாக சம்பவிக்க போகிறதான அடையாளங்களில் சிலவைகளாக இவைகள் காணப்படுகிறது. Yes, what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Can't you discern signs of the times? காலங்களின் அடையாளங்களை, காலங்களின் தோற்றங்களை உங்களால் கணிக்க முடியாதோ? This phrase is more applicable to you and me. இந்த வாசகம் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. The last days began from the 1st century. கடைசி காலங்கள் என்பது 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பித்திருக்கிறது. It will come to an end when Jesus comes the second time to take away the church. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வந்து சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் இந்த கடைசி காலங்களுக்கு ஒரு முடிவு வரும். In other words, மற்ற வார்த்தைகளில் the dispensation of the church or the dispensation of grace is said to be the last days. சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் தான் கடைசி காலமாக சொல்லப்படுகிறது. They call the last times. இதுதான் கடைசி காலங்களாக நேரமாய் காணப்படுகிறது. So what does the Spirit of God tell us tonight? ஆகையினால் தேவனுடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார்? Simply filling in the Spirit, rejoicing in the Spirit, attending convention, getting yourself involved into the activities of the church, it's all good. தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு கன்வென்ஷனில் பங்கு பெறுவது, ஆவியில் நிரம்புவது, மற்ற பலவிதமான கன்வென்ஷனுக்குரிய வேலைகளை செய்வது இதெல்லாம் சரிதான். Religious activities are very important. நம் ஆவிக்குரிய காரியங்களில் செயல்களில் ஈடுபடுவது நமக்கு மிகவும் அவசியம்தான். But that will never give you a guarantee to you that you are a holy man. ஆனால் இவைகள் நீங்கள் பரிசுத்தவான் என்று உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. Because I preach the word of God with power. நான் தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையோடு பிரசங்கிக்கிறபடினால், and you are excited to hear it, நீங்கள் அவைகளை கேட்க ஆச்சரியமாய் அவைகளை பார்க்கிறபடினால், I just can't a wrong estimation about me that I am a saint. நான் என்னை பற்றி நான் ஒரு பரிசுத்தவான் என்று என்னை நானே கணித்து விடக்கூடாது. Then whether I lived a saintly life or no, நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனோ இல்லையோ, it never depends on my usefulness. என்னுடைய பிரயோஜனத்துக்காக அது அவைகள் இல்லை. Usefulness is one thing, faithfulness is another thing. பிரயோஜனத்துக்காக செய்யப்படுகிறவர்கள் ஒன்று, மறுபகுதியில் உண்மையா இருக்கிறது மற்றொன்று. When Jesus comes, இயேசு வரும் பொழுது he will look at you and say, அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், well done my good and faithful servant, not useful servant. நல்லது உத்தம உண்மையான ஊழியக்காரனே, பிரயோஜனமான ஊழியக்காரனே. But to be faithful you got to be useful. நீங்கள் உண்மையுள்ளவராய் காணப்படுவதற்கு பிரயோஜனமுள்ளவராய் இருந்திருக்க வேண்டும். To be useful you must sanctify your life. நீங்கள் பிரயோஜனமுள்ளவராய் காணப்படுவதற்கு உங்களுடைய ஜீவியங்களை சுத்திகரித்திருக்க வேண்டும். Paul wrote to Timothy, in a great house there are many vessels. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது ஒரு பெரிய வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு. Some are valuable, some are less valuable. சிலவைகள் கனத்துக்குரிய பாத்திரங்கள், சில கனவீனமான பாத்திரங்கள். But all what the master demands or expects is, ஆனால் எஜமான் எதிர்பார்க்கிற, எஜமான் விரும்புகிற ஒன்று என்னவென்றால், whether it's a valuable vessel or less valuable vessel, அது கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கட்டும் அல்லது கனவீனமான பாத்திரமா இருக்கட்டும், all must be found clean, அது அவைகள் சுத்தமா இருக்க வேண்டும், so that the master may use them. அப்பொழுதுதான் எஜமான் அதை எடுத்து பயன்படுத்துவார். Therefore cleanliness is very very important in your life and in my life and everybody's life. ஆகையினால் உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் நம்ம எல்லாருடைய ஜீவியத்திலும் பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Your usefulness should not make you blind. பிரயோஜனப்படுகிறீர்கள் என்பது உங்களை குருட்டாட்டம் அடைய வைக்க கூடாது. Yes, just because you are useful, நான் பிரயோஜனப்படுகிறபடினால், don't think that you are a great man, you are a great saint also. நீங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று, பெரிய மனுஷன் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. Whatever ministry God gives you, got to be
faithful. எந்தெந்த ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறாரோ அவைகளில் உண்மையாயிருங்கள். At the same time, ஆனால் அதே சமயத்தில் as for the part of characteristics is concerned, சுபாவ பகுதியை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது you must be found to be good also. நீங்கள் அவைகளிலும் நல்லவர்களாக காணப்பட வேண்டும். Good stands for our character. நல்லவர்கள் என்று சொன்னால் நம்முடைய சுபாவங்களை காண்பிக்கிறது. Faithfulness stands for our ministry. உண்மையில் ஊழியக்காரன் அவர் சொல்லுகிறார், அது நம்முடைய ஊழியத்தை பற்றி சம்பந்தப்படுத்தப்பட்டது ஒன்றாக. Jesus always maintained a beautiful similarity between these two. இந்த ரெண்டுக்கும் இடையாக ஒரு ஒற்றுமையை ஆண்டவராகிய இயேசு அழகாக தன்னுடைய ஜீவியத்தில் காண்பித்துக் கொண்டே வந்தார். When he looked at the people, அவர் ஜனங்களை பார்த்து பேசும் பொழுது he had compassion on them அவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார். and he preached them. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். Preaching is usefulness. பிரசங்கம் பண்ணுவது என்பது அது பிரயோஜனப்படுகிறதை காண்பிக்கிறது. Compassion is character. ஆனால் மனதுருக்கம் என்பது அவருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. When we look at a sick person, நாம் ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது as a formality, as a transactional ministry, I can go and lay my hand and pray. கடமைக்காக ஏதோ ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் போய் அவர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறோம். But character is missing there. ஆனால் சுபாவம் அங்கே தவறி போகிறது. There's omission. அங்கே அது சுபாவத்தை நாம் இழந்து போகிறோம். One is commission, other is omission. ஒன்று இருக்கிற ஒன்று, மற்றொன்று காணாமல் போகிற ஒன்று. Praying is my duty. ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. But don't have love, no pity, no compassion. ஆனால் அன்பு இல்லை, மனதுருக்கம் இல்லை, இரக்கம் இல்லை. Yes, I think I'm a big saint. When I pray, everybody say they'll be healed. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஜெபிக்கும் பொழுது சுகமாக வேண்டும். So character and work must always go in line with each other. ஆகையினால் சுபாவமும் கிரியையும் ரெண்டும் ஒற்றுமை வாய்ந்ததாக சேர்ந்து இணைந்து போக வேண்டும். In Luke 12th chapter, லூக்கா 12th chapter, 12ஆம் அதிகாரம், read that when Jesus comes, when the servants will stand before him, he will look at some servants and say, well done my good and faithful servant. அங்கே முன் இருக்கிறதான இயேசு வரும் பொழுது முன் இருக்கிறதான சில ஊழியக்காரர்களை பார்த்து நல்லது உண்மையான ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார். So we in our days are looking at the signs of the times, the end times. நாம் இந்த நாட்களில் நம்முடைய காலங்களில் நாம் கடைசி காலங்களை பற்றி தான் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். We are in the last minutes of the 11th hour. நாம் 11ஆம் மணி நேரத்தின் கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம். Jesus told the Jews, are there not 12 hours in a day? இயேசு யூதர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று கேட்டார். As long as it is day you work. நாள் காலம் இருக்கிற வரைக்கும், வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிரியை செய்யுங்கள். Work for Christ, work at your own salvation. கிறிஸ்துவுக்காக கிரியை செய்யுங்கள், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற கிரியை செய்யுங்கள். When the night comes when no man can work. இரவு வரும் பொழுது ஒரு மனிதனும் கிரியை செய்ய முடியாது. And another place written about the 11th hour. இன்னொரு இடத்தில் 11ஆம் மணி நேரத்தை குறித்து அவர் எழுதி இருக்கிறார். Laborers came to serve. வேலைக்காரர்கள் வேலை அமர்த்தப்பட்டார்கள். One group of people were brought only at the 11th hour. ஒரு கூட்ட ஜனங்கள் 11ஆம் மணி நேரத்தில் தான் அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். According to IST, Indian Standard Time. இந்த கடைசி நாட்களில் according to IST, Indian Standard Time. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் morning 6 to evening 6 is one day. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள் என்று கணக்கெடுக்கப்படுகிறது. 11th hour is the 5 o'clock. 11ஆம் மணி வேலை என்பது 5 மணியை காண்பிக்கிறது. And 5:50 or 5:55 is the last moments of the last day. 5:50 அல்லது 55 என்பது அந்த நாளினுடைய கடைசி பகுதியை காண்பிக்கிறது. The day begins at 6 o'clock early morning. ஒரு நாள் 6 மணிக்கு, காலை 6 மணிக்கு துவங்கி விடுகிறது. Even so, அதே போல last days began in the first century. கடைசி காலங்கள் என்பது முதலாவது நூற்றாண்டிலேயே துவங்கி விட்டது. Where are we? நாம் எங்கே இருக்கிறோம்? We are standing at the last moments of the last days. நாம் கடைசி நாட்களின் கடைசி க்ஷண பொழுதில் இருக்கிறோம். What does time mean? காலம் என்றால் என்ன? Time means the passing away of moments or passing away of events. காலம் என்பது க்ஷண பொழுதுகள் கடந்து போகிறதை அல்லது சம்பவங்கள் கடந்து போகிறதை காண்பிக்கிறது. During the 2000 years, இந்த 2000 வருஷங்களில் many moments have passed. அநேக க்ஷணங்கள் கடந்து போய்விட்டன. Many events have taken place. அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறது. Passing away of the moments or passing away of the events is called time. காலம் என்று சொன்னால் க்ஷணங்கள் கடந்து போவதையும் சம்பவங்கள் கடந்து போவதையும் காண்பிக்கிறது. As many events are passing away, அநேக சம்பவங்கள் சம்பவிக்கிறதினால் the signs of the end times are being fulfilled in our days. நம்முடைய நாட்களில் இப்பொழுதுதான் அந்த காலங்களுடைய அடையாளங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. What does the word of God say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Can't you discern? நீங்கள் காலங்களின் தோற்றங்களை, can't you discern the signs of the end times? காலங்களின் தோற்றங்களை நிதானிக்க உங்களால் முடியாதோ? This is what the New Testament church needs today. இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நாட்களாக இருக்கிறது. Discerning is one of the gifts of the Holy Spirit. பகுத்தறிவு என்பது பரிசுத்தாவின் வரங்களில் ஒன்றாக இருக்கிறது. Yes, we all not only been satisfied by filling in the Spirit,
but have the discerning of the Spirit. நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதில் சந்தோஷப்படுவது கூட நிறுத்தப்படாமல் நாம் பரிசுத்தாவின் நிறைந்து பகுத்தறிவுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Discerning means the sense that makes you understand what's good and what's wrong. பகுத்தறிவு என்று சொல்வது எது சரி எது தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதான அறிவாக இருக்கிறது. That is called judgment. அதுதான் நியாய தீர்ப்பாக இருக்கிறது. This is what the whole church needs nowadays. இதுதான் முழு சபையும் முழு சபைக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. Pray to God that God may give us all the discerning spirit. நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பகுத்தறிவின் ஆவியை தருவாராக. All over the world there are political unrest. முழு உலகத்திலும் அரசியலில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. In our day we see wars and rumors of wars. நாம் நம்முடைய நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். The world is heading towards the third world war. முழு உலகமும் மூன்றாம் உலக போரை நோக்கி அது முன்னேறி கொண்டிருக்கிறது. Bible scholars say by the beginning or during the initial days of the third world war Jesus could come. வேத பண்டிதர்கள் விதமாய் சொல்கிறார்கள், மூன்றாம் உலக போரின் துவக்க நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும் என்று. And the war will be between Russia and Israel. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உண்டான ஒரு யுத்தமாக அது காணப்படும். Almost at the verge. அது இப்பொழுது சம்பவிக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. Those who get to know, those who look up and see around what's happening, என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய தலைகளை உயர்த்தி நீங்கள் பாருங்கள். they will understand this truth. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். Shall we close our eyes? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். I had to say many things but time has run out. ஆனால் எனக்கு நிறைய காரியங்கள் சொல்ல இருக்கிறது, ஆனால் நேரம் கடந்து போய்விட்டது. May the Spirit of God give us a discerning. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒரு பகுத்தறிவின் தன்மையை தருவாராக. As Jesus asked the Pharisees, இயேசு பரிசேயரை பார்த்து கேள்வி கேட்டது போல, can't you discern the signs of the times? காலங்களின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் முடியாதோ? We are living in the last moments of the last times. நாம் கடைசி காலங்களின் கடைசி க்ஷணப்பொழுதில் காணப்படுகிறோம். Last moments of the last days. கடைசி நாட்களின் கடைசி நேரத்தில் காணப்படுகிறோம். Last moments of the end of the world. நாம் கடைசி நாட்களில் உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். It is hard for us to know the time when will Jesus come. எப்பொழுது இயேசு வருவார் என்பதை நாம் எல்லாரும் அறியாமல் இருக்கிறோம். But it is very very imperative for all of us to understand by the signs that Jesus is at the door. நாம் காலங்களின் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று, இயேசு வாசலில் வந்து விட்டார். We are given only one sign of the Jonas. நமக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் கொடுக்கப்படுகிறது, அது யோனாவின் அடையாளம். Yes, when he preached, அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது the whole city Nineveh repented. முழு நினிவே பட்டணமும் மனம் திரும்பினது. Yes, even as we heard the word of God tonight, இப்பொழுதும் இந்த இரவும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, God wants each and everyone giving audience to my message this evening. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் nothing but repent for all your failures. உங்களுடைய தோல்விகளுக்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒன்றையே அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். They that call upon the name of the Lord alone shall be saved. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். It is high time for all of us to call upon the name of the Lord tonight. இந்த ராத்திரி வேளையில் இதுதான் சரியான நேரம் ஆண்டவரின் நாமத்தை நோக்கி கூப்பிடுவதற்கு. All those who are sitting in the chairs please stand up, and those who are sitting on the floor please stand up. தரையில் இருக்கிறவர்கள் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள், பின்னாடி நாற்காலியில் இருக்கிறவர்களும் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். To the Lord's church Laodicea Jesus said, I am at the door. லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது, இதோ நான் வாசற்படியில் நிற்கிறேன். The same Jesus tells us that he is at the door. அதே இயேசு இப்பொழுதும் சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறேன். We don't have much time to linger on like Lot. அவர் லோத்துவை போல அநேக கால தாமதம் பண்ண அவர் வாஞ்சிக்கவில்லை. It is high time for all of us to get ready to meet Jesus any moment he appears. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய சரியான நேரமாக இது காணப்படுகிறது. Pray to God that he may give you a discerning spirit. நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு பகுத்தறிவின் ஆவியை தருவாராக. Lord help us to look at the signs. தேவன் நமக்கு காலங்களின் அடையாளங்களை பார்க்கக்கூடிய and know the times. அந்த அடையாளம் அந்த நேரத்தை that you are at the door. இயேசு வாசற்படியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள. All labor should never go in vain at the last moment. இந்த கடைசி க்ஷண பொழுதில் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போவதில்லை. Lord, at the last moment I must be saved. இந்த கடைசி க்ஷண பொழுதில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். Everybody call upon God. எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். God is showering grace on you. தேவன் தம்முடைய கிருபையை உங்கள் மேல் பொழிந்தருளுகிறார். He will give you fresh power also, anointing also. அவர் உங்களுக்கு ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை தருவார். With the renewal in the spirit you go back from this place. ஆவியில் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு திரும்பி போங்கள். Your life will drastically be changed. உங்களுடைய ஜீவியம் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். That change will be very dramatic. அந்த மாற்றம் மிகவும் தெளிவாக இருக்கும். Believe in the word of God. தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து நில்லுங்கள். Ask the Lord to give you the spirit of discerning. அந்த பகுத்தறிவின் ஆவியை எனக்கு தாரும் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். To discern the signs of the times. காலங்களையும் அந்த அடையாளங்களையும் கண்டுபிடிக்க அறிந்து கொள்ள. Always be ready. Jesus is at the door. இயேசுவை சந்திக்கும்படியாக எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இயேசு வாசற்படியில் இருக்கிறார். அவர் உரைத்த அடையாளங்களில் தவறாமல்